ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், நம்ம மீண்டும் ஒரு குளத்தூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், குளத்தூருக்கு ஒரு விஷயமா போயிருந்தேன். அது என்னன்னா, டேங்க்கை நாங்கள் டாக் ஸ்டார்ட்டை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த விஷயமா பிளான்ஸை வாங்கி நடுறதுக்காக தான். ஸோ அதனால் பிளான்ஸை வாங்கலான்னு போயிருந்தேன். ஸோ நான் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சில அக்வேரியம் ஷாப்பில் இருந்துக்க எக்ஸாட்டிக் மீனை மட்டும் நான் வீடியோ எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பிளான்ஸ் எடுத்த அக்வேரியம் பார்த்திங்கன்னா க்ரீன் அக்வா. ஸோ அங்கே எல்லா மீனையும் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ பெருசாக நான் எதுவும் பண்ணலை. ஸோ நான் ஏதோ கொஞ்சம் வீடியோஸு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ டேங்க் பில்ட் பண்ணுற வீடியோ சூன் வந்துடும். ஸோ கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இங்கே பாருங்கள். ஸோ இந்த பேக்கெட் ஃபிஷ் வீடியோஸ் மட்டும் தான் என்னால் ஷூட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதுவும் ரொம்ப ஷூட் பண்ண டைமும் இல்லை, ஏன்னா இப்போவே 8:30 ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் கைஸ், நாங்கள் பிளான்ஸை வாங்குறதுக்காக 3:30க்கு வந்தோம். ஸோ தேடி பிளான்ஸை தேடி டைமும் ரொம்ப ஆயிடுச்சு கைஸ் எங்களுக்கு. அண்ட் கைஸ், அந்த பிங்க் பக்கெட் இருக்குது பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா வரால் மீனோட குட்டிங்க இருக்குது, ஸ்னேக்கட்ஸ் குட்டிங்க அதெல்லாம். அண்ட் கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு நரைட் ஸ்னெயிலை ஒன்று பார்த்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா அது எடுக்கணுமான்னு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா இது நரைட் ஸ்னெயிலுன்றது என்னால் நம்ப முடியல. ஏன்னா நான் இது இந்த மாதிரி ஒரு நரைட் ஸ்னெயில் டைப்பை பார்த்ததில்ல. ஸோ கைஸ், இதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரியாத வெரைட்டிஸே நிறைய இருக்குது. யாராவதுக்கு இந்த ஸ்னெயிலோட நேம் என்னான்னு தெரிஞ்சதுன்னா, நரைட் ஸ்னெயிலோட டைகர் நரைட்டு இல்லாட்டி ஜீப்ரா நரைட் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதோட பேர் என்னன்றதை யாருக்கா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது நெக்ஸ்ட் டைம் போகும்போது வாங்கலாம். ஸோ இந்த தடவை நாங்கள் பயந்தே வாங்கலை இந்த ஸ்னெயிலை. அண்ட் கைஸ், இங்கே பாருங்கள், டெமிசோனி இருந்தது. ஸோ இந்த சிக்லெட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்ல ஒரு அக்ரெசிவான சிக்லெட். இது வைக்கிறீங்கன்னா இதை மட்டும் ஒரு ஸ்பீஷியஸ் டேங்காக வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் ரேர்னால பார்க்குறதுனால நான் இதை ஷூட் பண்ணேன். அண்ட் இன்னொரு மீனியும் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் கைஸ், ஸ்கேட்டில் பார்த்தீங்கன்னா ரூபி ரெட் இல்லாட்டி ரூபி ரெட் ஸ்கேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெரைட்டியை நான் இத்தனை நாள் வீடியோவில் தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் நான் இந்த வெரைட்டியை நேரில் பார்க்குறேன். ஸ்கேட்லேயே நல்ல ஒரு அழகான வெரைட்டி இது. ஸோ பிளாக்கிஷ் டேங்க் யாராவது செட் பண்ணுறீங்கன்னா அவங்க தாராளமாக அதை சூஸ் பண்ணலாம். அண்ட் கைஸ், சூப்பரான ஒரு மீனை பார்த்தேன். ஸோ இந்த மீனும் நான் நேரில் பார்ப்போன்னு எதிர்பார்க்கல. இது பார்த்தீங்கன்னா எல்லோ டெயில் ஸ்பைக்கி ஈலுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பார்பர்டு ஸ்பைக்கி ஈலுன்னு சொல்கிறது உண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா டெயிலில் அது கொஞ்சம் நல்லா எல்லோ வரும். ஸோ இது ரொம்ப குட்டியாக இருக்குது. இது நல்லா பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் தான் எல்லோ வரும் போல். ஸோ இந்த வெரைட்டி நான் இன்றைக்கி பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அலிகேட்டர் கார் இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா குட்டியாக இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு 5 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும். அண்டு இதுக்குள்ளே பாருங்கள், சால்வினி சிக்லெட். ஸோ போன தடவை ரெயின்போ சிக்லெட்டை நான் சால்வினி சிக்லெட் இந்த தப்பாக நினச்சிட்டேன். பட் இதை நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன், இது கன்ஃபார்ம் சால்வினி சிக்லெட் தான். அந்த ஒயிட்டில் அந்த ரெட்டு இருக்குது. அண்டு இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரிம்ஸ் இருக்குது, வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை. அண்ட் கைஸ், இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் பார்த்தோம். அது என்னன்னா, கொய் டேங்க்கில் இன்னும் கொஞ்சம் கொய் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதை தான் நான் இன்றைக்கி பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கொய், சின்ன கொய் கிடையாது, நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அது கூட இந்த சின்ன கொய்லாம் எங்கே காணாமல் போயிடுச்சு. ஸோ இந்த கொய் வந்துடுச்சு. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நல்லா கொஞ்சம் பெரிய கோய் இருக்குது பாருங்கள். ஸோ இதுவும் பார்க்க ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஸோ வாங்க, இனி நம்ம வேறு ஏதாவது பெரிய மீன் ஏதாவது பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். அண்ட் கைஸ், இங்கே பார்க்குறது ஆஸ்கரு. ஸோ சின்ன ஆஸ்கர் இல்லை, நல்லா பெரிய ஆஸ்கர் இது. ஸோ அதனால் இதையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நல்லா பெருசாக இருக்குது. அண்ட் கைஸ், நைஃப் ஃபிஷஸ்லையும் செனகலும் நீங்கள் பார்க்குறது சின்ன சைஸ் கிடையாது, இதுவும் பெருசு. மேலே பாருங்கள் அரவானா, அப்புறம் பின்னாடி காரும் ஒன்று இருக்குது பாருங்கள். அண்ட் கைஸ், எனக்கு பிடிச்ச ஸ்னேக்கடு கைஸ், மலபார் ஸ்னேக்கடு என் கண்ணு முன்னாடி நிற்கிறது. ஸோ எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஏன்னா எனக்கும் ஸ்னேக்கடை கொஞ்சம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா, திடீர்னு ஒரு பெரிய ஸ்னேக்கடை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அப்புறம் அந்த ஸ்பாஞ்ச் பின்னாடி இருக்கான் பாருங்கள், அவன் பெரிய ரெட்டெயில் கேட்ஃபிஷ் கைஸ், பெரிய ரெட்டெயில் கேட்ஃபிஷ்ஷு. ஸோ இது பெரிய டேங்க்கு. ஸோ சின்ன டேங்க் கிடையாது, இது நல்லா பெரிய டேங்க். இது இந்த வண்டியை வந்துட்டான் பாருங்கள், ரெட்டெயில் கேட்ஃபிஷ் எப்படி இருக்கான் பாருங்கள். ஸோ இவ்வளோ பெரிய ரெட்டெயில் கேட்ஃபிஷை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கைஸ், அதையும் சொல்லிக்கிறேன், செம்ம பெருசு. அண்ட் கைஸ், இந்த பார்ட்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரிசில் நோஸ் பிளெக்கோ. ஸோ பிரிசில் நோஸ் பிளெக்கோ சின்ன சைஸே 115 இருக்குது. பெரிய சைஸ் நான் கேட்குறேன், ஆனால் சின்ன சைஸே 150 இருந்ததுனால எப்பா பெரிய சைஸ் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன்.
ஸோ பாருங்க இங்கே ஃப்ளவரான் இருக்குது. ஸோ இங்கே ஒரே ஒரு போலார் பேரட் மட்டும் இருக்குது, கூட துணைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், பின்னாடி இருக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் இருக்குது. ஸோ டிஸ்கஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸை பார்த்தேன். ஸோ பாருங்கள் ஒன்று ஒன்றா காட்டுறேன் நான். ஸோ அதை பார்த்துட்டே இருங்க. அண்ட் கைஸ் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து பிளான்ஸை வாங்கிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து எனக்கு கட்டிக்கிட்டு இருக்கான், நீயும் வாட என்ன பண்ணுகிற வீடியோ பண்ணுகிறேன் என் கூட சேர்ந்து பிளான்ஸை செக் பண்ணுறான்னு. ஸோ நான் வந்து கிடைக்கிற கேப்லாம் வந்து வீடியோ எடுக்கிறேன்னா எனக்கு வந்து அதனால தான் அப்படியே குளத்தூர் ஃபுல்லாக வ்ளாக் பண்ண முடியல. ஸோ சின்ன சின்ன எக்ஸாட்டிக் வெரைட்டிஸை மட்டும் பார்த்தா வீடியோ பிடிக்கலான்னு வந்துட்டு இருந்தேன். ஸோ சூன் நம்ம வந்து பிளான்டர் டேங்க் ஒன்று ஹைடெக் செக் பண்ணுறோம். ஸோ அதோட ஃபுல் வீடியோ வந்து போடுறேன். டாக் ஸ்டார்ட் முடிஞ்சிருச்சு, இப்போ பிளான்ஸ் தான் எல்லாம் நட்டு வச்சுட்டுருக்கிறதுக்காக பிளான்ஸ் வாங்குகிறோம். ஸோ அதை வந்து போட்டுறேன். ஸோ பாருங்கள் காய்ஸ், இங்கே வந்து பிளாக்கு அண்டு மூக்காண்ட ரெட் இருக்குது. ஸோ அது என்ன டெட்ரான்னு தெரியல எனக்கு. ஸோ கைஸ் ப்ரைஸ் பாருங்கள், ப்ரைஸ் அப்டேட்டு நடுவில். அண்ட் கைஸ் இது வந்து வாங்கி வச்ச ப்ரைஸாக என்னன்னு தெரியல, ஆனால் சைஸ் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு ப்ரைஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து எது நம்ம பார்த்த ப்ரைஸ்ன்றது எனக்கு இன்னும் சரியாக தெரியவில்லை. அண்டு ரேம் வெரைட்டி. ஸோ ரேம் பார்த்தீங்கன்னா எப்பவும் க்ரீன் அக்வாவில் நான் வந்து இருக்கிறத பார்த்துருக்கேன். ஸோ ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அண்டு கப்பி இந்த தடவை பார்த்தீங்கன்னா நல்ல கப்பி வந்திருக்கு. ஸோ இந்த கப்பி நேம்லாம் எனக்கு சரியாக தெரியல, இது என்ன வெரைட்டின்றதை யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கொஞ்சம் நல்லா இருந்தது இந்த வெரைட்டிஸ்லாம் பார்க்க. ஸோ நல்லா ஜூம் பண்ணுறேன். அண்ட் கைஸ் இது வந்து ஒரு ரெயின்போ ஃபிஷ்ஷு. ஸோ இது வந்து ரெயின்போ ஃபிஷ்ஷுன்னு தெரியுது, பட் இது ப்ளூ ஐ ரெயின்போ ஃபிஷ்ஷுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது, கரெக்டாக என்னால் இந்த ஸ்பீஷிஸ் என்னன்றதை சொல்ல முடியல. பார்த்தா ப்ளூ ஐ ரெயின்போ ஃபிஷ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கப்பீஸும் என்னான்றதையும் கமெண்ட் சொல்லி விடுங்க நண்பர்களே, நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதோட பேர் என்னன்றதை. அண்டு பேரடைஸ் கௌராமி எப்போவும் நான் வந்து இந்த இடத்துல பார்க்குறது தான். ஸோ வந்து இருக்கும். அண்ட் கைஸ் இங்கே பாருங்கள் அட்டகாசமான ரெயின்போ. எனக்கு ரெயின்போ ஃபிஷ்ஷும் ரொம்ப பிடிக்கும் கைஸ், இந்த டைப் ரெயின்போஸ் எல்லாம். மெயினாக அந்த போஸ்வானி பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ளவரான் நம்மளை பார்த்து பயந்து ஓட்டினான், ரிட்டன் பார்க்குறான் பாருங்கள் அங்கேருந்து. ஸோ ஏஞ்சல்லாம் ரொம்ப குட்டி ஏஞ்சலாக தான் இருக்குது. ஸோ குட்டி ஏஞ்சல். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ரெயின்போ, இது வந்து நியான் மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே பாருங்க மிஸ் கேரளா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். மிஸ் கேரளா ரொம்ப ஃபேவரட்டான மீன் எனக்கு. பட் இந்த மீன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வயலில் என்டேஞ்சர் ஆகிட்டுருக்கு. அண்ட் இங்கே கார்டினல் டெட்ரா, நியான் டெட்ரா, 2 டெட்ராவும் இருக்குது. ஸோ நியானும் கார்டினலும் பாருங்களேன் எது அட்டகாசமாக இருக்குதுன்றதை பாருங்களேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நியானா கார்டினலான்றதை. ஓகேங்களா, என்னை பார்த்த வரைக்கும் கார்டினல் தான் பயங்கரமாக இருக்குது. அண்ட் கைஸ் என்லர் கப்பிலே இது பார்த்திங்கன்னா நான் பார்க்காத வெரைட்டியாக இருந்தது, ரெட் கலரில் இருந்தது. இது வந்து அதையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அண்டு ஆஃப் பீக்கு பார்த்திங்களா, ஆஃப் பீக் இருக்குது. அண்ட் உள்ள செரி பார்பு, அப்புறம் க்ரீன் கோரிடோரா வேறு இருக்குது. ஓகே, வேறு இந்த இடத்துல பாருங்கள் ரெயின்போ தான், நியான் ரெயின்போ சின்ன சைஸில் இருக்குது. அண்டு இது பாருங்கள் கோரிடோராஸ். ஸோ கோரிடோராஸ் ரெயின்போ. ஸ்கார்லட் பேடிஸ் எல்லாம் எதுவுமே காணோம், எல்லாம் விற்று போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அசாசின் ஸ்னெயில், பிளாக் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து டெட்ரா வர ஒன்று வெரைட்டி போயிட்டுருக்கு, ஒரு ப்ளூ ஸ்னெயிலு. சரி ப்ளூ ஸ்னெயிலுன்ற பாருங்கள், ப்ளூ ஸ்ட்ரிம்ப்பு எவ்வளோ அழகாக ஆல்கே சாப்பிட்ருக்காங்க பாருங்களேன். ஸோ அப்படியே இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது. அண்டு கைஸ் பிரைட்னஸ் ஏறி போயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. அண்டு இது ஒரு டிஸ்கஸ் வெரைட்டி. ஸோ டிஸ்கஸ் வெரைட்டி பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது இங்கே, வேறு கலெக்ஷன்னு நல்லாயிருக்கு டிஸ்கஸ் வெரைட்டிஸ் எல்லாம். அண்டு காய்ஸ் மேலே பார்த்தீங்கன்னாலும் மேலேயும் டிஸ்கஸ் தான், இங்கேயும் அங்கேயும் எல்லா இடத்துலையும் டிஸ்கஸ் தான். ஸோ டிஸ்கஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அல்பினோ வந்து மாதிரி இருக்குது கைஸ், இது அல்பினோ கப்பி மாதிரி. ஏன்னா கண்ணு தான் வந்து ரெட்டாக இருக்குது. ஸோ அல்பினோலே இது வந்து ரெட் கலரில் இருக்குது. ஆக்சுவலி இது அல்பினோ வெரைட்டின்னு தெரிஞ்சிச்சு, பட் இதுக்கு நேம் என்னன்றது எனக்கு சரியாக தெரியல. அதையும் யாருக்கும் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ரெட் அல்பினோவா இல்லை அப்படின்றத. அண்ட் இதை பாருங்கள், இது வந்து தண்ணி க்ளவுடியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அவ்வளோவா கிளியராக ரெக்கார்ட் பண்ண முடியல, பட் இது ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. இதோட பேரும் யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கைஸ் கப்பியில், எனக்கு பாதி பேர் எனக்கு தெரியாது. ஸோ பிளாட்டி பாருங்கள். அண்டு இந்த மீன் இருங்க ஃபோக்கஸ் பண்ணுறேன், ரொம்ப பிரைட்னஸாக இருக்குது. ஓகே, இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிஸ் தான் கைஸ். அண்டு இது வந்து கப்பீஸ். இந்த கப்பி வெரைட்டி என்னன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாம் தெரியாத வெரைட்டியாக இருக்குது. ஸோ கைஸ் இங்கேருந்து தான் நம்ம கப் பிளான்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்டூல் மேலே இருக்கிறது பாருங்கள், அதுதான் நம்ம சூஸ் பண்ணிகிட்ருக்க கப் பிளான்ட்டு. ஸோ சூன் எல்லாத்தையும் செட் பண்ணுறேன் கைஸ். அண்ட் கைஸ் இங்கே பாருங்கள் சஃபே டெட்ரா,
ஸோ கைஸ் இதுக்கு நல்ல வந்து ஹைஃபின் பார்ப் இருக்குது. அதை உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியுதா? இது வேறு என்னோடய ரிஃப்ளெக்ஷன் தான் எனக்கு தெரியுது. அட போங்களா. ஸோ கைஸ் மினோ வந்து பிக்னஸ் கூட சூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு மீன் இது. நீங்கள் யாராவது ஜீப்ரா டேனியல்ஸை ப்ரீட் பண்ணியிருக்கீங்கன்னா மினோவையும் நீங்கள் ப்ரீட் பண்ணி ட்ரை பண்ணலாம். நல்லா ப்ரீட் ஆகும். அண்டு இங்கே பாருங்கள். ஸோ கைஸ் இதுக்குள்ளேயே நான் பார்த்தேன், எங்கேன்னு தெரியல. அது ஹைஃபின் பார்பு பார்த்தேன் கைஸ். ஹைஃபின் பார்பு எங்கே போய் உஞ்சிட்ருக்கானுன்னே தெரில. 1-2 தான் இருக்குது உள்ளே. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இது கப்பி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், என்லர் கப்பி மாதிரியே இருக்குது இது. ஆனால் இது வந்து வேறு கலரில் இருக்குது கைஸ். இப்போ தான் நான் இந்த மாதிரி ஒரு கலரில் கப்பியை பார்க்குறேன், என்லர் கப்பி மாதிரியே. இதோட பேர் என்னன்றதை கான்வாஷனில் சொல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இங்கே பாருங்கள், பிளட் டெயில் இல்லாட்டி ரெட் டெயில்னு சொல்லப்படுற டெட்ரா. இது நான் வந்து இது வரைக்கும் நேரில் பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அண்டு நல்ல கிளாஸ் கேட்ஃபிஷ்லாம் ஓடுது. என் கிளாரிட்டிக்கு, என் ஃபோன் கிளாரிட்டிக்கு அது தெரிய மாட்டேங்குது, அது இருக்கிறதும் ஓடுறதும். ஸோ சின்ன இவனுங்க ரேம்ஸுங்க. எலக்ட்ரிக் ப்ளூவும் இருக்குது, நார்மல் ஜெர்மன் ப்ளூவும் இருக்குது. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா கப்பீஸ். அண்டு இது வந்து இதுக்கு நல்ல எங்கேயாவது இருக்கானுங்களா? ஸோ டேங்க்கில் அங்கங்கே அந்த பாய்ஸ் பின்னாடி இருக்காங்க. பின்னாடி ஒரே ஒரு ஆளாக நீந்திட்டு இருக்கான் பாருங்கள், ஹைஃபின் பார்பு. கிழிஞ்சு நம்ம கேமரா குவாலிட்டிக்கு கவரே ஆக மாட்டேங்கிறான் அவன். அண்டு கைஸ் இன்னொரு பெரிய டிஸ்கஸ் டேங்க் இருந்தது, அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ பாருங்கள், ஒரு ட்ரிஃப்ட் அடியில் எவ்வளோ அழகாக டிஸ்கஸ்லாம் போய் அப்படியே மறைஞ்சு இருக்குதுன்றத நல்லா இருக்குது பார்க்கவே. அண்ட் இது கீழேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வேறு அவனா அந்த பிரைட்னஸ்னால ஃபோன் பார்த்திங்கன்னா அப்படியே பளிச்சு நடிக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதுவும் டிஸ்கஸ். அண்ட் கைஸ் இந்த கப்பி என்ன வெரைட்டின்றதையும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருக்கேன். எனக்கு வந்து இந்த கப்பி வெரைட்டி எனக்கு தெரியல. ஸோ இது என்னன்றது தெரியல. இதுவும் பார்க்க அட்டகாசமாக தாங்க இருக்குது. ஆக்சுவலி கப்பியெல்லாம் பார்க்க வேறு லெவலில் இருக்குது. பட் என்ன வெரைட்டி தான் தெரியல. இந்த பாருங்கள், ஃப்ளவரானு. ஸோ இந்த ஃப்ளவரான் பார்த்தீங்களா? ஸோ செம்மையாக இதில் ரெட் ட்ராகனா, அதுவும் தெரில என்னன்றதை. எனக்கு மோஸ்ட்டாக இந்த ஹைப்ரிட்ஸ் நேம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தெரியவே தெரியாது. ஸோ கைஸ் பீகாக் பேக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக அது இங்கே இருக்குது, யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க போல். அண்ட் இங்கே பாருங்கள், ஃப்ளவரானு எல்லா இடமும். அண்ட் கைஸ் கோல்டன் பஞ்சாக்ஸ் செம்மையான மீன், செம்மையான ஒரு கிளி ஃபிஷ்ஷு. ஸோ நம்ம இந்தியா தான் நேட்டிவு, நல்லாயிருக்கும் மீன். ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோவை என்ட் பண்ணிக்கலான்னு தோணுது எனக்கு. ஏன்னா ரொம்ப நேரம் வந்து அங்கங்கே இந்த கடைக்குள்ளேயே நான் சுற்றி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என் ஃப்ரெண்டு பிளான்ஸ் தேடிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ அதனால் இதோட லாஸ்ட்டாக முடிச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், பீகாக் சிக்லெட்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ இந்த கடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய மான்ஸ்டர் வெரைட்டிஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பிளான்டர் டேங்க்கான மீன்கள்லாம் எதுவும் இல்லை. ஸோ சின்ன வெரைட்டி பிளான்டர் டேங்க் மீன்கள் காசப்படுறவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்திங்கன்னா மூட் அவுட் ஆகிடுவீங்க. பட்டு மான்ஸ்டர் வெரைட்டிஸ் வரணும்னா இந்த இடத்துக்கு வரலாம். ஆக்சுவலி இந்த ஷாப் பேர் எனக்கு தெரியாது, அதுதான் உண்மை. ஸோ அப்புறம் டெட்ரா பார்த்திங்கன்னா வண்டியாக இருக்குது கைஸ். எல்லாமே ரீட்டெயில் தான். ஹோல்சேல் இருக்கான்னு கேட்டேன், கிடையாதுன்ட்டாங்க. எல்லாம் ரீட்டெயில் தான் சொல்லிட்டாங்க. ஸோ ஹோல்சேல் இருந்தால் ஒரு பெரிய குரூப்பாக வாங்கியாச்சும் கேம்பில் குரூப்பாக போடலாம் இங்கே பார்க்குற மாதிரி. ஸோ வேறு எதுவும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் டெயிலு குட்டி. ஸோ வேறு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க நார்மல் மலாவி சிக்லெட்ஸு அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சிக்லெட்ஸ் வெரைட்டிஸும் இருக்குது, அதையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். நிறைய சிக்லெட்ஸ் வெரைட்டிஸுக்கு நீங்கள் ஏதோ சிக்லெட்ஸ் வெரைட்டிஸாக வாங்கணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு போகலாம். ஜொல்லி ஏகப்பட்டது இருக்குது கைஸ். அப்புறம் மாலி இப்போலாம் மாலி ஃபஸ்ட்டு சின்ன வயசில் வளர்த்துட்டு இருந்தது, இப்போவும் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் மாலியை. ஸோ மாலி வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்குது எனக்கு. ஸோ கைஸ் சின்ன ஜெயிண்ட் கௌராமீஸ் குட்டி இங்கே பாருங்கள். ஸோ நிறைய அந்த பேர் என்ன பேர் மறந்து போச்சு, அந்த ஏதோ ஏஞ்சல் பேர் மறந்து போயிடுச்சு. ஸோ செனகல். ஸோ வந்து இதோட பேரும் மறந்து போச்சு கைஸ். பிளாக்கிஷ் வாட்டர் ஃபிஷ். ஆனால் நான் டக்குன்னு வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன்னா டக்குன்னு உங்களுக்கு எல்லாம் கவர் பண்ணுன்றதுக்காக ஸோ அறக்க எல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கேன். அண்ட் கைஸ் இன்னொரு வீடியோ ஒன்று காட்டுறேன், அதில் பாருங்கள். டெட்ரா. ஸோ இந்த டெட்ரா பார்த்தீங்கன்னா பிளாக் லைன் டெட்ரான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த டெட்ராவும் நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் அக்வேரியம் ஷாப்பில் பார்த்ததே இல்லை, இனி தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி நிறைய வெரைட்டிஸ், நிறைய எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ்லாம் இருந்தது. ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். எனக்கு அவ்வளோதே. பை.